பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு ஆலமரத்துக்கு கீழே தான் நின்றுட்டுருக்கேன். நம்ம இந்தியாவை தாயகமாக கொண்ட இந்த ஆலமரம் கொலைகார மரம் அப்படின்னு கருதப்படுது. அது ஏன் அப்படின்றதையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க. இப்போ மற்ற மரங்கள்லாம் உதாரணமாக ஒரு வேப்ப மரத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா, அதில் உள்ள பழத்தில் ஒரு விதை இருக்கும், ஒரு பழத்தில் ஒரு விதை தான் இருக்கும். அந்த ஒரு விதையை ஒரு காகமோ வேறு ஏதோ ஒரு பறவையோ சாப்பிட்டுருச்சுன்னா, அதுக்கப்புறம் அது எங்கே போய் அதை கழிவாக கழிச்சிச்சினாலும் அது தரையில் விழுந்ததுக்கப்புறம் முளைக்க ஆரம்பிச்சிடும். எந்த இடத்துல அந்த வேப்ப மரம் விழுந்தாலும் முளைக்க ஆரம்பிச்சிடும். உதாரணமாக இப்போ நான் இருக்கிற இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா, இந்த ஆலமரத்துக்கு மேலே ஒரு வேப்ப மரம் விழுந்து இதுலேயே முளைச்சிருக்கு. இப்போ இந்த ஆலமரம் ஜெயிக்குமா, இந்த வேப்ப மரம் ஜெயிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இங்கே இந்த ஆலமரம் தான் ஜெயிக்கும். ஆனால் இந்த ஆலமரத்தோட விழுதுகள் அப்படி கிடையாது, ஆலமரத்தோட விதைகள் அப்படி கிடையாது. அது விழுகிற இடமே வேறு. அது சாதாரணமாக ஆலமரத்தோட விதைகளை ஒரு பறவை சாப்பிட்டதுக்கப்புறம் அங்கே நிறைய விதைகள் இருக்கும். ஒரு ஆலம்பழம் அப்படின்றது சைக்கோனியம்னு சொல்லணும் இல்லையா, அதில் நிறைய விதைகள் இருக்கும், நூற்றுக்கணக்கான விதைகள் இருக்கும். அதை ஒரு பறவை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த நூற்றுக்கணக்கான விதைகளும் எங்கே போய் விழுமோ அந்த இடத்துல விழுந்தால் மட்டும்தான் முளைக்கும். உதாரணமாக இப்போ வேப்பஞ்செடியில் அந்த வேப்ப மேலே விழுது இல்லையா, அது மாதிரி ஒரு இடத்துல விழுந்துச்சுனாலாம் இந்த ஆலமரம் முளைக்காது. சாதாரணமாக தரையில் விழுந்தால் முளைக்காது. எங்கேயாவது பாறைக்கு இடுக்கலையோ இல்லை இப்போ நீங்கள் பார்க்குறது ஆலமரத்துக்கு இடையில இருந்தாலும் இது ஒரு ஆலமரம் கிடையாது, பனைமரம். இந்த பனைமரத்தோட மட்டைகள் அப்படியே முறியாமல் அப்படி அப்படியே இருந்திருக்கும்ல, அதுக்கு இடுக்கலையோ அந்த விதைகள் விழுந்தால் மட்டும்தான் முளைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆலமரமுமே இந்த பனைமரத்தில் ஒரு காலத்தில் விழுந்து அதுலேருந்து வேற இறக்கி முளைக்க ஆரம்பித்தது தான். நான் ஏற்கனவே சொன்னல, கொலைகார மரம் அப்படின்ட்டு இதுக்கு ஒரு பேர் இருக்குன்னு. இங்கிலீஷில் ட்ரையாங்குலர் ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கழுத்தை நெரிக்கும் பழக்க முடிய மரம் அப்படின்னு இதுக்கு பேர். ஏன்னா இது ஒரு பனைமரத்தில் அதோட மட்டையில் விழுந்து அதோட ஹோஸ்ட் பிளான்ட்டு இப்போ இந்த பனை மரம் தான். அதுலேருந்து வேறு அப்படியே கீழ் நோக்கி இறக்க ஆரம்பித்து அது பெருத்து போய்கிட்டே இருக்கும். அது நல்லா பெருக்க இந்த இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. பனைமரத்தை அப்படியே போட்டு இறுக்கி ஒரு கட்டத்தில் பனைமரத்துக்கு வர சத்துக்கள் குறைக்கப்பட்டு நெரிச்சு காலப்போக்கில் இந்த பனைமரம் இறந்துடும். நிறைய இடங்களில் இந்த மாதிரி ஆலமரமோ இல்லை வேறு ஏதோ ஒரு வகையான அத்தி மரமோ முளைச்சிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதோ ஒரு பாம்மர வகை, அதாவது பனைமரம் எல்லாமே பாம் ட்ரீஸ் வகையில் வரும். பனைமரத்துலையோ தென்னை மரத்துலையோ ஈச்ச மரத்துலையோ விழுந்து அங்கேருந்து முளைச்சதாக தான் இருக்கும். முளைச்சதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து அந்த மரம் இந்த ஹோஸ்ட் பிளான்ட்டை கொன்னதுக்கப்புறமா அப்படியே அந்த ஆலமரத்துக்கோ இல்லை அந்த அத்தி மரத்துக்கு கீழே தான் விழுன்றதுனால அது மக்கி கீழே விழுந்து அதோட சத்துக்கள் மண்ணில் செதஞ்சு போகும்போது அந்த சத்துக்களையும் சேர்த்து உறிஞ்சி இது இன்னும் தெம்பாக வளர ஆரம்பிச்சிடும். அதுங்க இந்த மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பனைமரத்தை கொண்டுடும். ஆனால் அதுக்காக எல்லா பனைமரத்தையுமே இது அழிச்சிருமான்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. ஏன்னா இதுங்க விதைகள் கரெக்டாக போய் ஒரு பனைமரத்தில் விழுறது முளைக்கிறதுன்றதே ரொம்ப கஷ்டன்றதுனால இப்போ நாம் இருக்கிற இந்த இடத்துலையே இந்த ஒரு ஆலமரம் தான் இருக்குது. இவ்வளோ பெரிய பரப்பளவில் இந்த ஒரு ஆலமரம் தான் நான் பார்த்தேன். ஆனால் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பனைமரங்கள் இருக்குது. இவ்வளோ பனைமரங்களில் இந்த ஒரு பனைமரத்தில் மட்டும் தான் இது விழுந்திருக்கு, முளைச்சதுக்கப்புறம் இவ்வளோ பெருசாக மாறி வளர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மரத்தை இது கண்டிப்பாக கொண்டுட்டு இந்த ஒரு மரம் தான் இங்கே நிலச்சி நிற்கும்.